Hello friends, welcome to Thirumathi tamilarasi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பின்னால் நம்மளோட தோட்டத்தில் தான் நின்றுட்டுருக்கோம் நம்ம. ஸோ தோட்டம் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டே. ஸோ சண்டே பசங்களும் வீட்டில் இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து அப்படியே தோட்டத்தை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய இந்த மழைனால நிறைய பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நிறைய களைச்செடியும் வந்துருச்சு. நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா கூட 2 வீக் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்துட்டு இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியாமல் போச்சு. ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு க்ளீன் பண்ணாமல் விட்டு. ஸோ அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குப்பையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி லீவ் அப்படின்றதுனால நம்ம பசங்களை வச்சு நம்மளுமே சேர்ந்து க்ளீன் பண்ணிடலாம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைம் ஆகுது, எப்படியும் ஈவினிங் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே நம்ம நல்லா கூட்டி தீ வச்சாச்சு. இப்போது ஓலை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேர்ந்துருச்சு, தென்னை ஓலை. இது எந்த யூஸுமே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய தேள் ரெண்டு டைம் பார்த்துட்டேன் நான். ஸோ இந்த தென்னை ஓலையெல்லாம் சேர்க்க விடக்கூடாது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம எரிச்சிடலாம். அதிலே போட்டு அந்த குப்பையெல்லாம் கூட்டி வச்சுருக்கோம், அந்த தீயிலே போட்டு ஒன்று ஒன்றா எரிச்சிடலாம். அங்கே பாருங்கள் நிறைய சேர்த்து வச்சுருக்குறோம் தென்னை ஓலையெல்லாம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை நம்ம, அதனால் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டால் தீ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே எரிச்சிடலாம். ஒரு தென்னோளத்துக்கு இன்னும் 10% வேலை கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே ரொம்ப டயர்டாயிருச்சு. ஏன்னா வெயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம். நேற்று வெயிலே இல்லை, ஃபுல்லாக அப்படியே ரொம்ப மேகமாக இருந்தது, வெயிலே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான வெயில். நேற்றே இந்த வேலையை முடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் மிஷினில் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ என் பையன் பார்த்தீங்களா எனர்ஜியாக இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கான். ஸோ குடிச்சிட்டு மறுபடியும் சுறுசுறுப்பாக வேலையை பார்க்கலாம். இங்கே தான் ஓலையெல்லாம் கிடந்துச்சு. ஓலையெல்லாம் நம்ம எடுத்து அங்கே போட்டுட்டோம், எரிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பழைய கட்டையெல்லாம் கிடக்கு. இதையுமே எடுத்துக்கொண்டு நம்ம அங்கே போட்டுட்டோம், அந்த வேலிக்கரையில் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் உங்களுக்கு நம்ம நிறைய பிளேஸும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேள், பூரா, பாம்பு இதெல்லாம் கூட இங்கே வராது. ஸோ நம்ம அங்கே வேலிக்கு அந்த பக்கம் போட போகிறோம். இதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணு.
ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு புல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கமும் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போட்டா மரத்துக்கு இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. முடியல, ரொம்ப ட்ரை பண்ணோம், இதுக்கு மேலே முடியல, டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ புல் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு புல் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நாள் கூட பிடுங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். மற்றபடி ஒரு பாதி அளவு ஒரு 75% பிடுங்கியாச்சு. பாதி தான், அது வேணால் இன்னொரு நாள் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பித்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 12 o'clock மேலே தான் ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 o'clock ஆக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அந்த கொஞ்சம் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா புல் பிடுங்காமல் இருக்குது. அது அப்புறமா இன்னொரு நாள் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வீக் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம க்ளீன் பண்ண பிளேஸில் இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த சீட்ஸ் இது எப்படி வருது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே இங்கே கொஞ்சம் தக்காளி செடி வச்சுருக்கோம். இப்போ அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தக்காளி விதை போடுறோம். இதுலேயும் முளைச்சதுக்கு அப்புறமா நம்ம தனித்தனியாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக வச்சுக்கலாம். விதை பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. ஆனால் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பாதி போடலாம், முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி போடலாம். மீதி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நாள் போடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் வெரைட்டி. ஒரு 3 வகையான கத்திரிக்காய் விதை இருக்குது. இது நம்ம எல்லாத்தையுமே ஒரே இடத்துலேயே போட்டுக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்துட்டு ஓரளவு பெருசானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட அப்டேட் எல்லாம் இந்த விதையெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஆஃப் பண்ணு.